மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்க கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீலு, உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில ஓடி வருவா. எதிரில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போயிடு. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு. அடச்ச, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்ப நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்ச தூக்கி போட்டுக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோடனே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, ஏங்க கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா, நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய் ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது? சரி இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேல்ல? பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேல்ல? நம்பிக்கைனா துண்டை ஊத்து கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய், விஷுவல் கரெக்டா இருக்கா? ஆமா. எதுக்கு இதெல்லாம்? என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீட்டை சுற்றி 4-5 இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதவி சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது. உத்து பாரு, உங்க அத்தை பையன் முளியாங்கண்ணனா இருக்கும், இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியா இருப்பான். கேமரா செவுத்து பக்கம் போயிடுச்சு, கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. இப்போ பாரு. என்னாச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையே. இல்ல, நான் மானிட்டர்ல பார்த்தேன். இந்த பொம்மை எங்குமே பார்த்துருப்ப. ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்கமாவே தெரியுறீங்களோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அடச்சிப்பா லூசே.
ஏய் இன்னும் என்னங்க நின்றுக்கிட்டு இருக்கிறேன்? நடுராஜ்யத்தில் வந்து அக்கா கூப்பிட்றாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிட்றாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். ஊஞ்சப்பா, நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்கே பார்த்துட்டு இருக்கிறேன்? பாப்பா ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்கள் என்ன சார் இந்த நேரத்தில்? இல்ல அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார், போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும். நீங்கள் வாங்க சார். பாப்பா நேத்து ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த? அக்கா கூட தான். மாதவி அக்காவா? ஆஹா மாயா அக்காவா? இல்ல, பின்ன இது செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி தானே இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ, அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க, தெரியலையா? ஆமா அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ இப்படிதான் இருப்பாங்க. வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஐயனாரே, இவர் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு இவரே லேட்டா போன வேலை கொஞ்சம் இழுத்துருச்சு. வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. அவர் வரலையா? தம்பி அரண்மனைக்கு போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னாரு. நல்ல நேரம் முடிய போகுது. சரி வாங்க போலாம். வா வா சீக்கிரம் எடுத்துட்டு வா. நவரியா சீக்கிரம் கொட்டு, பந்திக்கு நேரமாகுது. ஏய்யா பால்சாமி, ஆ? வந்த இடத்துல மாயாவை கரெக்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி குழம்ப கிட்டிட்டு இருக்க. ஆட போப்பா, மாயாக்கு வர போற மாப்பிள்ள சிட்டி பாயாவும் இருக்கணுமா, சிக்ஸ் பேக்கும் வச்சிருக்கணுமா, பாஸ்புக்கில் பணம் இருக்கணுமா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா, சூப்பராகவும் இருக்கணுமா, சிங்கராகவும் இருக்கணுமா, இதெல்லாம் நம்மளால எங்க முடியும்? இந்த விஷயத்துல நீ கஜினி முகமதா மாறணும். மாயா ஹிந்து தானே, நான் ஏன் மதம் மாறணும்? அட ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ட்ரை பண்ணா ட்ரெயினை கூட தார் ரோட்ல ஓட்டலாம். கோயிலூர் திரு ஐயனார் அவர்களின் தங்கை திருநறை செல்வி வளர்மதியை மேலூர் நாகராஜனார் அவர்கள் தவப்புதல்வன் சிரஞ்சீவி சின்னையனுக்கு வருகிற கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் திருமணம் செய்ய போவதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சட்டமாத்திக்கங்க. ஆகட்டும். என்ன சார் இன்னும் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கை கூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வர போறா. அவ மனசுக்கு பிடிச்ச வீடு தேடி வர போறா. அம்மா
ஹலோ ரவி ரவி என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவர, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. சங்கிலி, உன தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை இருந்தா டேய், ஏன்டா வர்ற? சார் 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 எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார் அந்த அரண்மனையில யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்றேன், அது என் கண்ணால பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது, இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கை கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார் யோசிக்காதீங்க சார், அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. முன்னாடி தானே இருக்காங்க. வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு, நம்புங்க சார். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாம கொள்ளாம போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்திருக்கான்னு தான் நினைச்சோம். வேலைக்காரன் நேற்று நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களாம் வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? தோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்.
என்ன வெள்ளை பூண்டு நீல்ரா அழுகு துணியில எங்கடா கிளம்பிட்ட? ஆத்துக்கா? ஆத்துக்கா பாஸ், இந்த வீட்ல இருந்த 3 பேரை எவனோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். போனதை ஆத்துல போடாம வீட்டு வாசலடா போடுவாங்க. ஐயோ, செத்து போன 3 பேர் இந்த வீட்ல வேலை செஞ்சவன். மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். டேய், அவன்லாம் ஒரிஜினல் வேலைக்காரனுடா, நம்ம டூப்ளிகேட். அது நமக்கு தெரியும், கொலைகாரனுக்கு தெரியுமா? இந்த பார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அதனால தான் மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ள அடக்காத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியே போனோம், போலீஸுக்கு நம்ம மேல டவுட் வரும். போடா உள்ள. ஏன் சார், ஆவியோட பேர் செல்விதான் உறுதியா நம்புறீங்களா? ஆமா, அந்த வேலைக்காரி குழந்தை எப்பவுமே செல்வி அக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். மாமா இருமா இருமா இருமா. யோ பிடியா. ஏங்க ஊரே கூடி நிக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 3 பாடி சார், நீங்க அவசரப்பட்டீங்களா என்னால சீக்கிரமா முடிக்க முடியாது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எப்பா, செல்விங்கிற பொண்ணை பத்தி கேட்டேன் இல்லையா? போலீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்விங்கிற பொண்ணு கோவில் நகையெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். எங்க தேடியும் ஆள் கிடைக்கல. இதுதான் அவளை பத்தி கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அந்த பொண்ணை ஆமா தம்பி, நீங்க எதுக்கு செல்வியை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, கிராமத்துல 3 கொலை விழுந்திருக்கு. அதான் ஏற்கனவே அந்த கிரைம். யார் இந்த பூசாரி வீட்டு செல்வியா? அவதான் ஊர் மானத்தை வாங்கிட்டா. அவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? செல்வி ரொம்ப நல்லவ சார். அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நீங்க இந்த ஊர் பூசாரியோட பொண்ணுதான் நான். செல்வி எங்க வீட்ல தான் வளர்ந்தா. நானும் அவளும் ஒரே வயித்துல பொறக்காட்டியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போலதான் வளர்ந்தோம். ஹலோ, வர மாப்பிள்ளையா கண்டிப்பா துரத்திடுவல்ல. என்னடி கேள்வி கேக்குற? இது வரைக்கும் நான் 11 மாப்பிள்ளையா வந்த வழியே திருப்பி அனுப்பியிருக்கேன். இவன் மட்டும் எப்படி தப்பிப்பான்? இந்த மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரா, கார்ல வரட்டும் வரட்டும். டிவிஎஸ் 50ல வந்தவன வண்டிய புடிங்கி வச்சுட்டு போன வாரம் அனுப்பிட்டேன். இந்த வாரம் கார்காரனா? சரி, போடுவே. கார் வருது, கார் வருது. பூசாரி வீட்டுக்கு எப்படிமா போகணும்? அப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. ரொம்ப நன்றிமா. ஆமா, பூசாரி வீட்டை ஏன் கேக்குறீங்க? அவர் பொண்ணு பார்க்கட்டாமா? பொண்ணா? நீ வண்டி எடுப்பா. அப்ப இது ஏங்க, வண்டி ஓட்ட தெரியலனா ஓட்ட தெரிஞ்ச ஆளு யாராவது கூட கூட்டிட்டு வர வேண்டியது. ஹலோ, நான் கரெக்டா தாங்க ஓட்டினேன். எவனோ இடியட் கல்லால அடிச்சிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, கார் பள்ளத்துல மாட்டிருச்சு, கொஞ்சம் தள்ள முடியுமா? வாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படிதான் தள்ளுங்க. ஏங்க, இப்போ உங்களுக்கு வண்டி எடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சாவிய வண்டியில வச்சுட்டு என் கூட வாங்க. கார் தன்னால வரும். என்ன சொல்றீங்க? வரும், வாங்க. ஏங்க, இந்த பில்லி சோனியா மாய மந்திரம் ஏதாவது பண்ண போறீங்களா? அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல ஒளிஞ்சு உட்காருங்க, கார் வரும். ஒளிஞ்சு உட்கார்ந்தா கார் வருமா? எப்படி? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையா? இதாங்க சொந்த ஊர். ரொம்ப வருஷம் வராம இப்போதான் வந்திருக்கேன். என்னங்க பண்றீங்க? இந்த கல்லு தாங்க என் மேல அடிச்சது.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மோப்ப நாயை விட்டு மோப்பம் பிடிச்சி கல்லால அடிச்சவனை தூக்கி ஜெயில தள்ளுறனே இல்லையா? என்னங்க நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் எதுங்க சின்ன விஷயம்? இது அட்டெம்ப்ட் டு மர்டர். அடிச்சவனை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிர் போயிருக்குங்க. ஏங்க ஊருக்குள்ள உங்களுக்கு செம கான்டாக்ட்ங்க. நீங்க சொன்ன மாதிரியே கார் வருது. ரொம்ப பேசாம போய் காரை நிறுத்துங்க. யூ ஆர் கரெக்ட். ஹலோ தேங்க்ஸ்ங்க. காருக்கு சொந்த. ஹலோ தேங்க்ஸ்ங்க. சாரிங்க, சாரி, தெரியாம பண்ணிட்டேன். தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க சாரி சொல்றீங்க. ஏங்க நான் சாரி சொல்ல நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. சாரிங்க. என்ன அந்த ஆளு தேங்க்ஸ் சொன்னா சாரி சொல்லிட்டு ஓடுறாரு? அவன் என்ன உங்களுக்கு உதவியா பண்ண வந்தான்? பின்ன காரை களவாண்டு போகத்தானே வந்தான். பாத்துங்க, களவாணி பயில இருக்கிற ஊரு பொம்மை சைக்கிளையே நம்பி வச்சுட்டு நகரக்கூடாது. இதுல நீங்க காரை சாவியோட வச்சா எப்படி விடுவாங்க? பயங்கர பிளானிங்க. கிரேட். சரி நான் கிளம்புறேங்க. கார் தான் வந்துருச்சுல. பாவம் யாரோ தெரியாம கல்லால அடிச்சிட்டாங்க. இன்னும் ஏன் அந்த கல்லை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதானே? அடிச்சால சும்மா விட மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டி குறைஞ்சது 5 வருஷம் ஜெயில போடுவேன். எங்க அவன் ஆளை காணோம்? ஹலோ, எங்க இருக்க? அப்படியே மேல பாரு. இந்த பக்கம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. திருட வந்துருவனும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு லேட்டா வர? சரி சரி, வந்துட்டா நேரா போய் வேலைய மடமடன்னு பார்க்க வேண்டியதானே. ஏன் இங்கே நின்னுட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசணும். பேசின மாதிரி சரியா 300 ரூபாய் சொல்லையா கொடுத்துருவையா? பத்தாது. சின்ன கல்ல தனியா திருட போற. பொருள் சிறுசுதான், ஆனா திருட போற இடம் பெருசாச்சே. 50 ரூபாய பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கோ பேங்க் லாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல? சரி, மேல 50 ரூபாய் போட்டு தரேன். சீக்கிரம் போய் அந்த கல்லை நைஸா எடுத்துட்டு வா. டன். 50 ரூபாய்க்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? எப்படியாவது இந்த வருஷம் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அதுக்காக தான் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு போங்கன்னு சொல்லி உங்களை பாம்பேல இருந்து வர வச்சிருக்கேன். அப்ப உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வருஷம் வராம இருந்துட்டு இப்ப வந்த உடனே பூஜை போடணும்னா எப்படி? முதல்ல பூசாரியை பார்த்து பூஜைக்கு நாள் குறிச்சுக்கோமா? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல்லுல கல் கோரையே வாங்கலாம். கொன்னுருவேன். உன்னை கல்ல மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா? கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனை உள்ள வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பரம்பரைக்கே அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்ச பொருளை போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா. ஐயோ, உருளுது. எவ்வளவு தைரியம் தான் அரண்மனைக்குள்ளேயே வருவானுங்க. கையில கிடைச்சா செத்தானுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடுங்க. சத்தியமா நான் திருடி இல்ல. அப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அந்த கல் எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏ பின்ன நீங்க பாட்டுக்கு மோப்பனாயி போலீஸ் புகாருன்னு போயிட்டீங்கன்னா நீ ஏன் அதை பத்தி பயப்படுற? அத அடிச்சதே நான் தானே. ஓ, மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் போகாத. எப்படி போனா மாட்டிப்ப. என் கூட வா. இல்லைன்னா ஒளிஞ்சு பாரு. சீக்கிரம் வா. வா, இப்படி போலாம். நல்லா தேடியா. ஏய், யாரா நீ? இங்க என்ன பண்ற? கூட வந்திருக்கால, அவகிட்ட கேளு. உதப்ப வாய முடுறா. எல்லாம் உன்னாலதான். நானாவது வீட்டுல இருக்க பொருளை தான் தூக்க வந்தேன். நீ வீட்டுக்காரனி தூக்கிட்டியே. நான் அவளை காப்பாத்த வந்திருக்கையா? என்னடா ஹவுஸ் ஓனர் நீ? விட்டா பீரோ சக எடுத்து நீ அவ கையில கொடுத்துருவ போல. கிர்ல் இல்லாத வீட்லயும் திருள் இல்லாத வீட்லயும் திருடவே கூடாது. வட்டா மூஞ்சி
தனியா மாட்டினாலாவது வெறும் திருடின்னு தான் சொல்லுவாங்க. உன் கூட சேர்ந்து மாட்டின தப்பு தப்பா பேசுவாங்க. நான் போறேன். ஏய் அவன் தப்பிக்கவே கூடாது. எங்க போயிருப்பான்? என்ன நல்லா மாட்டினேன். இப்ப என்ன பண்றது? உன் தாவணிய கழட்டு. ச்சே, எந்த மாதிரி நேரத்துல உன் புத்தி எப்படி எல்லாம் போகுது பாரு. ஐயோ உன்னை காப்பாத்துதா கேக்குறேன். முகத்து மூடி வேற பக்கம் ஓடினா என்ன திருட என்ன துரத்துவாங்க. நீ ஈஸியா எந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சரி, கண்ணு மூடு. ம் கண்ணு மூடு. ம் இதுக்காகத்தானே வந்தேன். சரி நான் போறேன், நீ எஸ்கேப் ஆயிடு. சத்தம் வந்துச்சு, யாரையும் காணோமே. ஏய் அவனுங்களை போய் மொட்டை மாடியில பார்க்க சொல்லு. ஏக்கா ரம்யாவை சீக்கிரம் ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரல கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். நான் போய் கையோட கூட்டி வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? ஏமா முன்ன கூட்டியே சொன்னா தடங்கல் ஏற்படுது. ஊருக்குள்ள வரைக்கும் வரவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதை யாருக்கும் சொல்லாம வர சொல்லிருக்கேன். நீ ரெடியா இருப்பா, நான் போய் கூட்டி வந்துடுறேன். இப்ப என்னடி பண்றது? கல்யாணம் தான். கொன்னே போடுவேன். நான் நல்லா படிச்சு பெரிய அளவுல டிகிரி எல்லாம் வாங்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வழியில வர்ற மாப்பிள்ளையா இருந்தாலாவது துரத்திடலாம். இவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பூசாரி ஐயா இருக்காருங்களா? இப்போ வந்துருவான், உட்காருங்க. சரிங்க. ஏய் பாத்துப்பா. ஹலோ, சொல்லுங்க ஐயா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. என்னடி கல்யாணமே வேணான்னு சொன்ன? அது இவரை பாக்குறதுக்கு முன்னாடி. உனக்கும் அவருக்கும் ஒசரம் கூட ஒத்து வராதடி. அவரே கிடைக்கும் போது செருப்பு கிடைக்காதா? அவர் ஹைட்டுக்கு நான் ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளைய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஒசரம் தான் இடிக்குது. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ளை தானே. என்ன மன்னிக்கார சொல்லுங்க. ஆமாமா, ஒசரத்துல சந்தேகம்னா பொண்ணை பக்கத்துல நிக்க வச்சு பாத்துலாமே. அது எப்படி பொண்ணு பக்கத்துல நிக்கும்? அப்ப பொண்ணு ஃப்ரெண்டு ஒரே ஹைட் தானே, அவங்கள வர சொல்லுங்க. அது சரிதான். போகங்க. எம்பி நின்னு எப்படியாவது ஓகே பண்ணிருடி. அட வெக்கப்படாம ஆமா. ஐயா வந்துட்டாரு. அட என்னம்மா நீங்க போய் இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு? நான் தான் பூசாரி பார்த்து கேட்டு சொல்றேன்னு சொன்னேனம்மா. மனசு கேட்கல, அதான் நேர்லயே வந்து ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நேர்த்தி கடன் பண்றதுனால ஆத்தாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டலான்னு பூசாரி சொல்றாரு. அப்ப இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா? அட நீ வேற கிளவி, இவங்க அரண்மனை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு வரலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தா அருள்வாக்கு சொல்லுவா. வந்தீங்கன்னா அங்கேயே கேட்டுடலாம். வரேங்க ஐயா. வாங்கம்மா. அப்புறம் பூசாரி மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. சேர்மன் சார், இவங்க தான் அரமன் வீட்டுக்காரங்க. ஆத்தா உங்களுக்கு நல்ல வாக்கு தான் சொல்வா. என்னம்மா இந்த காலத்துல போய் குறி சொல்றது எல்லாம் நம்புற? சும்மா இருடா. ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா. என் தாயே. பூசாரி வீட்டுல பார்த்த பொண்ணுதான். அந்த பொண்ணுதாம்மா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை சீரமைக்க வடநாட்டுல இருந்து வந்த குடும்பம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கோயில் செவர் இடிஞ்சு விழுந்து அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அனாதையான அந்த பொண்ணை ஊரே ஏத்துக்கிட்டு இப்ப பூசாரி வீட்டுல வளருது. யாருமே எதிர்பார்க்கலாமா?
5 வயசு இருக்கிறப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திடீர்னு சாமி வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பெத்தவங்களே காவு வாங்கினதுனால என்னமோ அம்மனே இவளுக்குள்ள வந்துட்டதா ஊரே நம்புது. அந்த ஆத்தாலே நேர்ல வந்து சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வாயால சொல்ற எல்லாமே பலிக்கும்னு எங்க நம்பிக்கை. ஆத்தாட்ட குறி கேட்கறவங்களா கேட்டுக்கோங்க. அம்மா வாங்கம்மா போலாம். நீங்க கேட்க நினைக்கிறத கேட்டு. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த சமயத்துல பெரியவங்க வந்து படுத்து கிடக்கா. நீ இப்படி பண்ணலாமா தாயே? இன்னும் 2 நாள்ல போயிருவேன். அம்மா நான் மனசறிஞ்ச எந்த வேண்டுதலையும் குறை வச்சதில்ல. அப்படியே தெரியாம வச்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு தாயி. ரொம்ப நாளா என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எந்த வரணும் அமையல. அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்க இருக்கான்னு நீதான் காட்டணும் தாயி. என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஹாய். எங்க அம்மா கேட்ட கேள்விக்கு ஏன் நீ பதில சொல்லல? பாடி போலாம். ஒரு நிமிஷம். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற? சொல்லு செல்வி. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. நான் கோயில் சாமின்னு வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றவ. எனக்கு இந்த விஷயம்லாம் ஒத்து வராது. என்ன பிடிக்கலன்னு சொல்லிருந்தா இந்த நிமிஷமே கிளம்பி போயிருப்பேன். அது விட்டுட்டு சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லாத. நாளைக்கு 4 மணிக்கு எனக்கு ட்ரெயின். 3:30 வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீ சம்மதத்தோட வந்துட்டேன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஒருவேளை நீ வரலன்னா உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு உன் முன்னாடி நான் எப்போவுமே வரமாட்டேன். யோசிச்சு சொல்லு.